சிகாகோ வாழ் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பான நமஸ்காரங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நிறைவான பயணமாக இருந்தது இந்த சிகாகோ பயணம். வந்த அன்றைக்கே 19ஆம் தேதி அனுஷத்தில் நம்ம கணேஷ் காயத்ரி கோவிலில் பரமாச்சாரியால் பாதியிலேங்கிற தலைப்பில் மகாபரிவாளுடைய உபன்யாசமாக இருக்கட்டும், இந்த 2 நாள் தங்கமுருகன் விழாவில் வள்ளி கல்யாணமும் சர்வம் சுப்பிரமணியமயமாக இருக்கட்டும், என்னோடதை தாண்டி இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் சாரியாக முருகர் அடியார்கள் இவ்வளவு பேர் வந்து இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து அனுபவித்தது நிஜமாவே ரொம்ப திருப்தியாக இருந்தது. மன நெகிழ்வான ஒரு தருணமாக நான் ரொம்ப இதை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எங்கே போனாலும் இந்த சிகாகோ முருக பக்தர்களை பற்றி பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது மாத்திரமில்லை, முதல் நாள் 9 மணி அப்படின்னு இருந்து கூட அத்தனை பேரும் இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தது வந்து முருகன் மேலே உங்களுக்குள்ள பற்றி காண்பிக்கிறதே தவிர்த்து சொல்லக்கூடிய கருப்பொருள் விஷயம் இல்லை. அதுக்கு முருகனுடைய பெருமை தான் அதுக்கு விஷயம். அதனால் ரொம்ப நெகிழ்வான ஒரு பயணமாக இருந்த சிகாகோ பயணம். 2 நாளும் அத்தனை அடியார்கள் இவ்வளவு பேர் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தது வந்து சாமானிய விஷயம் இல்லை. அவரவர்கள் வீட்டில் நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு பொது வெளியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஊர்கோடி தேர் இழுக்கணுங்கிற மாதிரி இது 25வது வருஷம் அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு உங்களுடைய திருப்பாதத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் வந்தது, உங்களோட எப்போதுமே ஒரு கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னு இல்லாமல் எப்போதும் ஒரு தொடர்பில் இருக்கணும்னு. எல்லாரோடையும் எப்படி தொடர்பில் இருக்கிறதுன்னு தெரியல. அதனால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கதா சிந்து KATHASINDDHUDD இந்த கதா சிந்துவோட பேஜ் நான் உங்களுக்கு போடுறேன். அதில் வந்து நீங்கள் இணைந்து கொண்டிருங்கள். தினம் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் தான் ஆன்மீக விஷயம் போடுறேன். நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேம்மா, இதை பற்றி பார்த்தேன், இதை பற்றி பேசுன்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு புது விஷயம் இருந்தது, இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணலாம். உங்களோட ஒரு ஒரு கனெக்ட் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். எனக்கு பல பேர் எனக்கு சிகாகோவில் தெரியாது. அதனால் இதை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு உங்களோட உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒரு ஆத்ம திருப்தி எப்போ கிடைக்கும்னா நம்முடைய கலாச்சாரத்தை விடாமல் போற்றக்கூடிய அன்பர்களோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நெகிழ்வான தருணமாக இருந்தது சிகாகோ. மறுபடியும் இணைந்திருப்போம். அதுவும் சோசுவாமி ஐயா அவர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் எனக்கும் ஒரு ஹரிகதை பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடச்சிது. ஐயாவோட ஆசீர்வாதம் பெற்றது. இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவரும் இதை பார்த்துட்டு ஷேர் செய்யவும் உங்களுடைய உற்றார் அன்பர்களுக்கு நன்றி. சிகாகோ. கதா சிந்து